வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி லஞ்ச் ரெசிபிக்கு நல்ல சூடான சாப்பாடு, சூடான சாதம், பருப்பு ரசம், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் ரசம் வாங்கி அது செய்திருந்தேங்க. கூடவே கருணக்கிழங்கு வறுவல். வாங்க இப்போ இந்த லஞ்ச் ரெசிபிஸ்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ புளி நம்ம ரசத்துக்கும் இந்த கூட்டுக்கும் ஊற வச்சுக்கலாம். அரிசி நான் தண்ணியில் 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. தண்ணி கொதித்ததும் இதில் இந்த அரிசியை போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம எல்லா சைட் டிஷ்ஷும் செஞ்சிடலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் ரசம் வாங்கி செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம், 1.5 ஸ்பூன் அளவு தனியா, 2 மிளகாய் இதெல்லாம் போட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கத்திரிக்காய் வாங்கினா சூப்பராக இது போல் கூட்டு செய்து கொடுக்கலாங்க, அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் வாங்கிட்டு 1/4 கிலோ வாங்கிட்டு தண்ணியில் நல்லா இது போல் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி போட்டு வச்சுட்டேங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுடலாங்க. கூடவே சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும், மூடி வச்சிடலாங்க. நான் கருணக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு அதை நல்லா குக்கரில் வேக வச்சு ஒரு சவுண்டு வரைக்கும் மஞ்சத்தூள், தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சிட்டேன். ரசத்துக்கு புளியும் நம்ம கரைச்சிக்கலாங்க. ஒரு பெங்களூர் தக்காளி 1 பொடியாக அரிஞ்சிட்டு அதையும் நல்லா நசுக்கிட்டு இதில் ஊற்றிடலாம். ரசத்தில் புளி தண்ணியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ரசப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு ரசம் வைக்கிற அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்கிட்டோங்க. இந்த ரசத்துக்கு நம்ம மிளகு, ஜீரகம், 1 பூண்டு பல், பச்சை மிளகாய் அதெல்லாம் நசுக்கி இதில் போட்டுடலாம். கருணக்கிழங்கு இது போல் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு மசாலாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம், புளி ஒரு சின்ன பீஸ், சோம்பு, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு கட் பண்ண இந்த கருணக்கிழங்குல அப்படியே ஊற்றிடலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட வேகணும், அதனால் இதை நல்லா பெசரிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ சாதம் கூட வெந்துருச்சுங்க, நான் இறக்கி வச்சிட்டேன். இப்போ கருணக்கிழங்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு இந்த பெசரின கருணக்கிழங்கு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சாம்பார் பொடியே போட்டுடலாம். தேவையான காரப்பொடி போட்டுட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக அப்படியே தெளித்து மூடி வச்சிடலாங்க. ஏன்னா இது நம்ம ஒரு சவுண்டு வச்சு தான் இறக்கி வச்சுருந்தேன், இன்னும் கொஞ்சம் வேகணும், மூடி வச்சிடலாம். பருப்பு ஒரு கால் டம்ளர் அளவு குக்கரில் வேக வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியை ரசத்துலேயும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு மீதி பருப்பை நம்ம இந்த கூட்டுக்கு வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் ரசம் வாங்கிக்கு வச்சுக்கலாம். நல்லா கரைச்சிட்டு வெந்துட்டுருக்கிற இந்த கத்திரிக்காயில் ஊற்றிடலாங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த சாமான்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி அந்த பொடி இதில் போட்டுட்டேங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய், துருவின தேங்காய் அதையும் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாங்க. மேலே அப்படியே ஊற்றிடலாம். இது ஒரு கொதி வரட்டோங்க. கொதி வந்ததும் இறக்கிடலாம். வித்தியாசமான சுவையோட ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த கத்திரிக்காய் ரசம் வாங்கி. நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்பப்போ நம்ம கரண்டியில் இப்படி கலந்துட்டே இருக்கலாம்.
இப்போ இந்த சேனைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியாக இறக்கும் போது நம்ம கருவேப்பிலை எதையும் போட்டுட்டு கிளறிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. அருமையான சேனைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சுங்க. நல்லா ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது. இப்போ இந்த ரசம் வாங்கியும் தயாராகிடுச்சு. இதையும் நம்ம இறக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் கூட்டுக்கு நம்ம தாளிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இந்த கூட்டு மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. இதுவும் நல்ல எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ ரசத்துக்கும் எண்ணெயில் கடுகு பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு ரசத்தில் அப்படியே ஊற்றிடலாம். கொத்தமல்லி தழைகள் இருந்ததுன்னா அதையும் மேலே அப்படியே கிள்ளி போட்டுடலாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சூடான சாதம், பருப்பு ரசம், கத்திரிக்காய் ரசம் வாங்கி சேனைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் தாங்க பண்ணியிருந்தேன். நம்ம சாதாரணமாக செய்கிற லஞ்ச் ரெசிபிங்ஸ்லாம் நல்லா டேஸ்டியாகவும் ருசியாகவும் செய்யலாங்க. நீங்களும் ஒரு முறை இந்த டிஷ்ஷஸ்லாம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.